அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் அழகான வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் அப்பா, அம்மா, மகன் என மூவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அப்பா புதியதாக வாங்கிய காரை தண்ணீர் கொண்டு துடைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே வந்த பையன் காரின் மீது பென்சிலால் ஏதோ ஒன்றை எழுதினான். புதிதாக வாங்கிய காரில் ஏதோ ஒன்றை எழுதுகிறானே என்று நினைத்த அவருடைய அப்பா அவனை அறைந்து விட்டார். அதனால் அந்த பையன் சோகமாகவும் கோபத்தோடும் காரை விட்டு தள்ளி அமைதியாக அமர்ந்து கொண்டான். காரை துடைத்து கொண்டே வந்த அப்பா அவன் எழுதிய இடத்தில் ஐ லவ் மை டாடி என எழுதியிருப்பதை கண்டு அவர் கண்ணீர் மல்க அவனை அன்போடு பார்த்து அவனிடம் மன்னிப்பு கேட்டு இரு கரங்களாலும் அவனை அணைத்து கொண்டார். இத்தகைய அன்பின் அடையாளங்கள் நம் குழந்தைகள். குழந்தைகளை கொண்டாடி மகிழும் நன்னாளாம் குழந்தைகள் தின விழா வாழ்த்துக்களும் வணக்கங்களும். குழந்தைகளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? இன்றைய குழந்தைகளே நாளைய நம் உலகத்தின் இதயங்கள். நம் கவலைகளை மறக்கச் செய்யும் புன்னகை மன்னர்கள், மலரினும் மெல்லிய இதயத்தை கொண்டவர்கள். குழந்தைகளே நற்பண்புகளின் நாற்றாங்கால். இன்றைய குழந்தைகளே நாட்டை நல்வழிப்படுத்தும் நாளைய தலைவர்கள். ஆதலால் நாம் குழந்தைகளை கொண்டாடுவோம். இவ்வாறு கொண்டாட வேண்டிய நம் குழந்தைகளின் இன்றைய நிலை என்ன? எப்பொழுதும் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு பெற்ற குழந்தைகள் ஒரு சிலரே. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் என்று வானமே எல்லையாக கொண்டு வீதியிலே சில குழந்தைகள். பெற்றோரின் அன்பாலும் அரவணைப்பாலும் பாதுகாப்பாய் வளர வேண்டிய குழந்தைகள். அவர்களின் சண்டையில் கசங்கிய சட்டைகளாய் சில குழந்தைகள். வழிகாட்ட வேண்டிய சமூகமே சாதி என்னும் சாக்கடையை சுமப்பதால் சமூகத்திற்கு சங்கடமாய் சில குழந்தைகள். பட்டாம்பூச்சியாய் பறந்து பறந்து வீதியெங்கும் விளையாடி திரிய வேண்டிய குழந்தைகள். வீட்டிலும் வீதியிலும் விளையாட யாரும் இன்றி தனிமரமாய் சில குழந்தைகள். நலம் பேண வேண்டிய நண்பனை போதை எனும் பாதை காட்டியதால் திசை மாறி சென்ற குழந்தைகள் சில. இன்னும் குழந்தைகள்தான் படும் இன்னல்கள் எத்தனை எத்தனை. இத்தகைய இழிநிலைக்கு யார் காரணம்? பெற்றோர், அரசினர், சமுதாயத்தினர் ஆகிய அனைவரும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக அமைந்து விடுகின்றனர். குழந்தைகள் நமது பேச்சையும் செயல்களையும் கவனித்தே கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு பெற்றோரும் மற்றோரும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக அமைந்து விடுகின்றனர். இன்றைய குழந்தைகள் நல்ல மக்களாக, உலகம் போற்றும் தலைவர்களாக, துன்பத்தை கண்டு இறங்குபவர்களாக வளர நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய குழந்தைகளின் பெற்றோர், ஆசிரியர், அரசினர், சமுதாயத்தினர், உறவினர் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். கல்வி என்பது அறத்தையும் வாழ்க்கை முறைகளையும் கற்றுக் கொடுப்பதாக இருக்க வேண்டும். நாமும் நமது குழந்தைகளும் மின்னணு சாதனங்களையும் சமூக வலைதளங்களையும் பயன்படுத்துவதை முறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக சக மனிதர்களோடு மேன்மையோடு பழகுவதையும் பிறருக்கு மரியாதை கொடுப்பதையும் நமது குழந்தைகள் நம்மிடமிருந்தே கற்றுக்கொள்ளும் வகையில் நமது வாழ்க்கை முறை அமைய வேண்டும். சக மனிதர்கள் மீதான வெறுப்பு பேச்சுக்களையும் வன்முறை சம்பவங்களையும் தவிர்த்து சமத்துவம், சகோதரத்துவம் நிறைந்த ஆரோக்கியமான சமூகத்தை அமைத்து கொடுப்பதே நமது முதல் பணி என கூறி குழந்தைகள் தின வாழ்த்துக்களுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.